வச்சது ஒரு வெத்தலைக்கு வகபரித்து சொல்லும் அப்பா. ஏதோ ஒரு போக்குல தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. நானாடா சொன்னேன். ஒட்டு மொத்த குடும்பம் சேவல் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கு. சேவல் மட்டும் கிடைக்கல, நம்ம பலிதான். இவ்வளோ பெரிய வீட்டில் ஆழத்தினாலே கிடைக்காது. அதுவும் இல்லாத செவலை எப்படா தேடுறது? பாதி வீடு தேடுறதுக்குள்ளேயே பொழுது சாஞ்சிடும். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வெத்தலை ஜோசியம் பழிக்காதே பழிக்காதே. எப்ப இருந்து? இப்ப இருந்து ஓ, ஓகே ஓகே. 30 கோழி முட்டை 30 கோழி முட்டை 300 சாராயம் 300 சாராயம். தெரியுது தெரியுது. வீட்டை திறந்தா ஆசை தெரியுது. ஆசை திறந்தா கதவு தெரியுது. எத்தனை தின்னாலும் வெத்தலை தின்னா போல. வெத்தலை வழி போக்கு வேண்டும் ஒரு மனப்போக்கு. வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து சொல்லுவப்பா. ஈசானிய மூளை இடப்பக்கம் தென்மூளை. தென்மூளை ஓரத்துல தென்மூளை ஓரத்துல தெப்பம் இருக்குதம்மா தெப்பம் இருக்குதம்மா. கன்னி மூளை கரட்டு மூளை கீழ்பக்கம் கரட்டு மூளை. ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா கட்டம் இருக்குதம்மா கட்டம் இருக்குதம்மா. கரட்டு மூளை ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா கட்டம் இருக்குதம்மா. போலீஸை பார்த்தா திருடன் பயந்தானே ஆகணும். களவு போன வஸ்துவ கண் கொண்டு காட்டுமப்பா கண் கொண்டு காட்டுமப்பா கண் கொண்டு காட்டுமப்பா. முத்தம் தெரியுது மூளை தெரியுது. மூளை முழுக்கெல்லாம் இருட்டா தெரியுது இருட்டா தெரியுது. எங்க இருக்க எந்த திசை இருக்க? சாமி நிறுத்துங்க. எங்க வீட்டை எங்களுக்கு சுத்தி காட்டுறீங்களா? எங்க இருக்குன்னு ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. சும்மா என்ன நடந்துக்கிட்டு. அந்த அப்பவே சொன்னால இருட்டா தெரியுதுன்னு தேடித்தான் பார்க்கணும். இருட்டான இடமா? எங்க வீட்டுல இருட்டான இடம்னா மச்சி தான் இருக்கு. சேவல் என்ன மச்சிலியா இருக்க போகுது? சாமி, சேவலை தேடுறேன்னு கோழியும் சேர்த்து பிடிச்சிட்டீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. மூதேவி சும்மாறா. மொத்த பிரச்சனையில நம்மள மறந்துட்டாங்களே, நிம்மதியா இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு நாய் புலப்படா. நான் கூடவே இருந்து பார்க்க முடியுமா? அவளுக்கு தெரியாது?
அவன சின்ன பொண்ணா? ஏய் இந்தா அப்பா பேசணுமா? ப்ளீஸ் வேணாம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் வேணாம்மா. இந்த பேசு. ஹலோ. குடும்பம் ஒன்றாக்கணும்னு தான் எல்லாரும் இங்கே வர சொன்னேன். ஒருவேளை இங்கே வராமல் இருந்திருந்தா மனசாலையாவது ஒன்றா இருந்திருப்பாங்கன்னு தோணுது. என்னம்மா உள்ளவா? என்னம்மா? என்னாச்சு பெரியப்பா? உங்களுக்கு கோவமே வராது இன்னைக்கு ஏன்? அது செந்தில் தப்பில்ல. குழந்தைங்க தப்பு செஞ்சா பெரியவங்க தானே கண்டிக்கணும். அண்ணனை தப்பு பண்ணுச்சு. அது இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரியலையா பெரியப்பா? பெரியம்மா உங்களுக்கு யாரு? பெரியம்மா என்னுடைய மனைவி, சொந்த மாமா பொண்ணு. அது மாதிரி தானே அவ்வளோக்காவை செந்தில் அண்ணாவும். அப்புறம் ஏன் கோவம்? புரியலையா பெரியப்பா? பாப்பா கிடைச்சிருச்சு. ஐயா பாப்பா கிடைச்சிருச்சு. ஆச்சி பாப்பா கிடைச்சிருச்சு. பாப்பா கிடைச்சிருச்சு. எல்லாரும் வாங்க. பாப்பா கிடைச்சிருச்சு. பாப்பா எங்க? எங்க பாப்பா? பாப்பா இங்க ராஜா. சொல்லுங்க. என்ன சொல்லு? பாப்பா எங்க? கேக்குறேன். எங்க சொல்லு? ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? சொல்லு ராஜா. இங்க வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க. இங்க பாப்பா எங்க ராஜா? யோ இருக்கா? அறிவில்ல? இன்னும் பாப்பாவே கிடைக்கல. எதுக்கு இவங்கள கூப்பிட்ட? கோழி இல்லையா? இல்லாத கோழிக்கு ஏன்டா கூப்பிட்ட எங்களை எல்லாம்? எதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்ட? ராஜா. எல்லாரும் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம். இப்படி போய் விளையாடிட்டு இருக்க. எல்லாரும் வர சொல்லி எதுக்கு நிக்க வச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பாப்பா எங்க? பாப்பா கிடைச்சது ஏன் போய் சொன்ன? பாப்பா எங்க ராஜா? கொழுக்கட்டையை வச்சிருக்க. யோ கேக்குறாங்கல. சும்மா நிறுத்துங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருவிழாவுக்காக நீங்கள் எல்லாம் வருவீங்க. வீடே நிறைஞ்சு கலகலன்னு இருக்கும்னு ஐயா ஒவ்வொரு நாளும் கனவு கண்டதை கூட இருந்தே பார்த்தவன்னா. அவரை நான் சந்தோஷமாக பார்க்குறத நீங்கள் எல்லாரும் எப்போவாவது திருவிழா விசேஷம்னு வந்துட்டு போகும்போது தான். யார் கண்ணு பட்டதோ நீங்கள் எல்லாரும் இருந்தும் வீடே வெறிச்சு கிடக்கு. ஐயா நான் உங்கள் வேலைக்காரன் தான். ஆனால் என்னையும் நீங்கள் உங்கள் மகனை நினச்சி வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆளாக்கியிருக்கீங்க. இந்த குடும்பம் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும். சாப்பிடுவாங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதான் பாப்பா கிடச்சிருச்சுன்னு போய் சொன்னேன். குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஐயாவே போய் பார்த்து வாங்கி சமைச்சு வச்சது. அவர் மனசு கோணாமல் இருக்கிறதுக்காவது நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க ஐயா. எல்லாரும் பார்த்து